ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று நம்ம இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா, ஸோ இதை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு ஃபாலு. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட், நம்மளுடைய செகண்ட் டார்கெட் ஹிட். ஸோ இந்த தேவையில்லாத லைன் எல்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ தேவையில்லாத ஒரு லைனு. ஸோ இந்த லைன் இருக்கட்டும், இது கொஞ்சம் வந்து சப்போர்ட் லைன். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்னைக்கு கரெக்டா நம்மளுடைய இன்னொரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் தான் வந்துட்டு சப்போர்ட் எடுத்திருக்கான். பாத்தீங்கன்னா தெரியுதா? ஸோ எங்களுக்கு இது ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் லைன். 1 2 உங்களுக்கு 3, இது 4வது டைம் நீங்க சப்போர்ட் எடுத்திருக்கான். இன்னைக்கு வந்துட்டு 3 பிளான் எப்பவும் போல நம்மளது கேப் அப், கேப் டவுன் ஆர் ஃபிளாட். ஸோ ஃபிளாட் ஓப்பன் ஆயிட்டானா உங்களுக்கு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய லெவல் வந்து இதுதான். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிளஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 44,150. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன், ஸோ இந்த டிமாண்ட் ஜோன்ல இருந்துட்டு மார்க்கெட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கிருந்து ஃபாலோ ஆனானா ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஸோ இது வரைக்கும் வருவான் 43,900 ஃபர்ஸ்ட் டார்கெட். 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் சாரி 43,900 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். ஸோ செகண்ட் டார்கெட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 43,737. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் இது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் அங்கிருந்தா வந்துட்டு மார்க்கெட்டு நல்ல ஒரு பவுன்ஸ் பேங்க் வந்து கொடுத்துருக்கான். ஸோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேங்க். ஸோ அதனால இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பண்றானான்னு சொல்லி முக்கியமா பார்க்க வேண்டிய லெவல் வந்து என்னன்னா 44,100. ஸோ இந்த 44,100 வந்து இன்னைக்கு ஒரு வேளை ஃபிளாட் ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் பண்ணிட்டானா 43,900 அண்ட் 43,730 சாரி 43,749. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு லெவல் நோட் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். ஸோ இந்த லோ இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த லோ வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் ஸ்மால் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அதுவே வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆனானா சஸ்டைன் ஆயிட்டு இருந்தானா ஃபர்ஸ்ட் சஸ்டைன் ஆயிட்டு இருந்தானா கேப் வந்து க்ளோஸ் ஆகலாம். ஸோ நேற்று மாதிரியே வந்துட்டு நான் சொன்னதுதான், நேற்று சொன்னதுதான் 90% வந்து கேப் க்ளோசிங் நடக்கும். ஓகேங்களா, இப்போ கேப் க்ளோசிங் வந்து நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா, இந்த கேப் க்ளோசிங் வந்து நடந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்ததுக்கு ஒரு ரீடெஸ்ட் வந்து நடக்கும். ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கிருந்து இப்படி ஃபாலோ ஆகலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கேப் ஃபில் ஆகி இப்படி ஃபாலோ ஆகலாம். ஃபாலோ ஆச்சுன்னா 43,950 அண்ட் இது. ஸோ இந்த லைன் 43,100 இந்த லைனு கீழே போயிட்டாவே வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்து நல்லா வரைஞ்சுக்கிறேன் நான். ஸோ இது வந்து நான் லைனாவே வந்து வரைஞ்சுக்கிறேன். ஸோ 43,100 கீழே பிரேக் அவுட் ஆனாவே வந்து நீங்க புட் சைடு போய்க்கலாம். 43,900 அண்ட் 43,800 இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி என்னன்னா 44,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் லெவல். எப்பவுமே ரவுண்ட் நம்பர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, 45,000 44,000 அப்படின்னா என்ன ஆகும்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் நம்பரா இருக்கும். ஸோ அதனால 44,000 வரும்போதே வந்துட்டு கொஞ்சம் கான்சியஸா தான் இருக்கும் நீங்க. ஸோ அந்த இடத்துல பிரைஸ் ஆக்சஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா எல்லாருமே வந்துட்டு 44,000 ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், அங்கிருந்து ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட நினைப்பாங்க மார்க்கெட்டை. ஸோ அதனால கொஞ்சம் ஃபாலோ ஆகும்போது கரெக்டாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிங்க. ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் எல்லாம் வரும்போது ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிக்குங்க. ஸோ மேலே ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆனா இப்போ ரெசிஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா 43,050. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சப்ளை ஜோன். ஸோ இந்த சப்ளை ஜோன்ல இருந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா இதான் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்து ட்ரேட் ஆகலாம் அப்படி. ஸோ இந்த 43,500 வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டானா மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போகலாம் 44,600 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனோட வேலை வந்து நம்மளுக்கு இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தேவையில்லாத டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ மார்க்கெட் வந்து தெரியுதா, ஸோ ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நல்ல ஃபால் வரும். இல்லைன்னா மறுபடியும் மேலே போனோம்னா இந்த பேட்டர்னுக்குள்ள இப்படி வந்து இப்படி ட்ரேட் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சப்ளை டிமாண்ட் ஜோன் வரும்போது வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு டெலிகிராம்லேயே வந்துட்டு போடுவேன். ஓகேங்களா, லைவ் மார்க்கெட்ல வந்துச்சுன்னா ஸோ இங்கிருந்து உங்களுக்கு ரிவர்சல் வந்துட்டு இன்னைக்கு கொடுக்கலாம். ஸோ நல்ல சப்போர்ட்ல தான் இருக்குது.
ஸோ ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் கீழே வந்தா இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கிட்ட எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போச்சுன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு 44,350 அண்ட் 44,470 வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தாண்டிச்சுன்னா 44,600. அதுக்கப்புறம் ஸோ மல்டிபிள் இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள ட்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. இல்லை இந்த பேட்டர்ல ஏதாச்சும் பிரேக் அவுட் கொடுத்துட்டாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் வரக்கும் நல்ல சான்சஸ் இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா, இது ஜோன் தான். ஜோன் வந்து நம்ம மறைஞ்சுக்குவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான். ஸோ இங்கிருந்து வந்து சப்போர்ட் எடுத்தானா இங்க மேலே வரைக்கும் இங்க வரைக்கும் போவா, இங்கிருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ட்ரேட் ஆகலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல மூவ் வரும். அதே மாதிரி இங்க சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல மூவ் வரும். ஓகேவா, ஸோ அப்படி பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல மூவ் வரும். இதெல்லாம் வந்துட்டு நீங்க டார்கெட்டா வச்சுட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு லாட்டை வந்துட்டு ஒவ்வொரு டார்கெட் ஹிட் ஆகும்போது ரெடியூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ் சொன்ன மாதிரி தான். ஓகே, ஸோ இன்னைக்கு ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆர்டர் ஃப்ளோலி டெல்டாவெல்லாம் நல்லா வந்துச்சுன்னா வந்து அது போடுவோம். நாளையிலேருந்து ஆர்டர் ஃப்ளோ கிளாஸ் வந்துட்டு ஃபுல்லா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுத்து அந்த வால்யூம் ப்ரொஃபைல வச்சுட்டு ட்ரேட் பண்றது எப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா, அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஓகேங்களா,